Hi my dear 11th and 12th students. தமிழ் எக்ஸாம்ல முக்கியமா எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ணியிருப்போம். எக்ஸாமோட ஸ்டார்டிங்ல நல்லா பொறுமையா எழுதிட்டு நீட்டா எழுதிட்டு டைம் போக 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 அப்படியே கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்க ஆரம்பிப்போம். இப்படி இருக்கும்போது ப்ராப்பரா டைம் பேலன்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி பேப்பர் பிரசன்டேஷன் மொத்தமா ஸ்பாயில் ஆயிரும். ரெண்டையும் கரெக்டா எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது 20 1 மார்க் எழுதுவீங்க இல்லையா? அந்த 1 மார்க் எழுதுறதுக்கு இதுதான் பேட்டர்ன். ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பரை மார்ஜினை விட்டு வெளியே போட்டுக்கோங்க. மார்ஜினுக்கு உள்ள ஒரு கோடு போட்டு ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு அந்த கோடுக்கும் ரைட் சைட்ல தான் நீங்க உங்களோட ஆன்சர் எழுத போறீங்க. இதுக்கு மொத்தமா 15 மினிட்ஸ் தான் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா போயமோட 2 மார்க் எழுத போறீங்க. இதுக்கும் கொஸ்டின் நம்பர் அவுட் ஆஃப் மார்ஜின் போட்டுக்கோங்க. ஏபி இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை மார்ஜினுக்கு உள்ள போட்டுட்டு உங்களோட ஆன்சரை எழுதலாம். ஆன்சர்ல எந்த பகுதியை ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் மொத்தமாவே இந்த போயம் 2 மார்க்கே எழுதுறதுக்கு 10 மினிட்ஸ் இல்ல மேக்ஸிமம் 12 மினிட்ஸ் தான் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா இதே மாதிரி உங்களோட பேப்பர் ஃபுல்லா என்னென்ன ரோமன் நம்பர் எப்படி எப்படியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ரெசன்டேஷன் வீடியோ பிளஸ் அது கூடயே சேர்த்து அதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல மாஸ்டர் பிடிஎஃப் நான் தரேன். இந்த மாஸ்டர் பிடிஎஃப் எதுக்காக மேம் அப்படின்னா, எதுக்காகவும் நீங்க எங்கேயுமே போய் தேட வேணாம். ஏன்னா கடைசி கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நேரத்துல நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அல்டிமேட் கைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸோட லிங்க், பிடிஎஃபோட லிங்க் எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணி தரேன். கண்டிப்பா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே நான் ஒரு வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல மாஸ்டர் பிடிஎஃப் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.